வணக்கம். நம்ம மக்களோட மனநிலைமை வந்து தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு பின்னாடி அப்படின்னு 2 விதமா பிரிக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி வேற ஒரு கட்சி ஆட்சியில இருக்கும்போது, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து தப்பு, இதெல்லாம் சரி பண்ணணும், ஒரு சொசைட்டில இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு குரல் குடுத்துட்டு இருந்தாங்களோ, தேர்தலுக்கு பின்னாடி இதெல்லாம் என்ன மத்த ஆட்சியில நடக்கிறது இல்லையா? எல்லா ஆட்சியிலயும் தான் இதே பிரச்சனை இருக்குது. இவர மட்டும் ஏன் குறை சொல்றீங்க? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மக்களோட மனநிலைமை ரொம்ப கொடூரமா மாறிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவருக்கு டைம் குடுங்க. ஒரு 6 மாசம் டைம் குடுங்கன்னு கேட்டார்ல. என்ன டைம் குடுக்கணும்? எதுக்கு டைம் குடுக்கணும்? டைம் குடுத்தா எல்லாமே சரியாயிருமா? அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது 2026 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில கட்சிகள் வந்து நம்ம தமிழ்நாட்ட ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி காலத்துலலாம் இந்த பிரச்சனைகள் நடந்தது. நான் ஆட்சிக்கு வந்தா இந்த பிரச்சனையெல்லாம் உடனே சரி பண்ணிருவேன். பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு எல்லாமே வந்து உடனடியா உறுதி செய்யப்படும். தவறுகள் வந்து எங்கேயும் நடக்காம என்னால உடனடியா தடுக்க முடியும் அப்படின்னு வாக்குறுதிகள் குடுத்து, மக்கள நம்ப வச்சு, மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி, இப்போ எனக்கு ஒரு 6 மாசம் டைம் குடுங்கங்க. டைம் குடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிருவேன். அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலுமே ஏத்துக்க முடியாது. இது வந்து சினிமா கிடையாது. இவருக்கு ஒரு 6 மாசம் டைம் குடுங்க. அவர் நல்லா நடிக்க பழகுனதுக்கு அப்புறமா அவர் சூப்பரா நடிச்சிருவாரு. ஒரு 6 மாசம் டைம் குடுங்க அப்படின்லாம் குடுக்க முடியாது. இது வந்து ஒரு மாநிலம். நீங்க வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர். இந்த மாநிலமே வந்து உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சட்டம் ஒழுங்க நீங்க என்னைக்கு ஆட்சியில அமர்ந்தீங்களோ, அதுக்கு அடுத்த நிமிஷத்துல இருந்து நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரி பண்ணி ஆகணும். காவல்துறையிலிருந்து எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற காவல்துறைய சரி பண்றதுக்கு 6 மாசம் டைம் வந்து தேவையே கிடையாது. அந்த 6 மாசத்துக்குள்ள நடக்கிற கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அப்படி யார் பொறுப்பு இருக்கிறது? 6 மாசம் டைம் கொடுத்துட்டே இருந்தா 6 மாசத்துல என்னென்ன தப்பு நடக்குது எல்லாம் தப்பு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுற முடியுமா? டாபிக் முக்கியமா நான் பேசுறதுக்கு காரணமே வந்து 2 நாளைக்கு முன்னாடி கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயசு பொண்ணுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அதை பத்தி பொதுமக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது ஒரு அம்மா சொல்றாங்க, நான் ஒன்னே ஒண்ணு திருப்பி கேட்குவானா, இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததே இல்லையா? வரட்டும், இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள என்ன வேணா மாறும். உடனே இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு, பெண்களுக்கு எதிராக குற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த பெண்களே இன்னைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்திருக்கானா அவங்க என்ன சொல்றாங்க, மற்ற ஆட்சியில இதெல்லாம் நடக்கலையா அப்படிங்கிறாங்க. இவர் ஏன் ஆட்சிக்கு வந்தார்? அப்போ அவங்களே ஆட்சி பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. மற்ற ஆட்சியிலையும் நடக்குது, இவர் ஆட்சியிலையும் நடக்குது. அதுக்கு எதுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும்? இது உண்மையான ஒரு மாற்றமே கிடையாது. அப்போ அவங்களே ஆட்சியில் எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்குமே வரும். தப்பு பண்றவன் இவர் ஆட்சிக்கு வந்துட்டாருப்பா, இவர் ஆட்சியில தண்டனைகள்லாம் பயங்கரமா இருக்குது, தப்பு பண்றவங்களாம் உடனே வந்து தூக்குறாங்க அப்படிங்கிற பயம் வரணும். இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தோணணும். நேற்று ஒரு நாள் மட்டுமே 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு நாள்ல. இதை பத்தி அதிமுக சார்பாகவும் பேசியிருக்காங்க, திமுக சார்பாகவும் பேசியிருக்காங்க. இது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல். அதுக்கப்புறம் பேரிடர் மேலாண்மை, ஒரு பிரச்சனை நடக்குது, மழை வருது, வெள்ளம் வருது, வேற ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கும் வந்து உங்களுக்கு கால அவகாசம்லாம் கொடுக்க முடியாது. இதே பேரிடர் மேலாண்மை மாதிரி தான் இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற கரண்ட் பிரச்சனை. இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வந்து நீங்க தான் பொறுப்பு. எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க, 6 மாசத்துல இந்த கரண்ட் பிரச்சனையை நான் சரி பண்ணிடுவேன் நீங்க சொல்ல முடியாது. ஆக்சுவலா என்ன பிரச்சனை நடக்குது? நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் கரண்ட் இல்லைன்னு தெருவில் இறங்கி போராடினாங்களா? இல்ல. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான என்ன காரணம்? இப்போ வரைக்கும் முதல்வர் தரப்புல இருந்து அது சம்பந்தமா ஒரு அறிக்கை வரல. இது வரைக்கும் நிறைய குழந்தைகள் இந்த விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாலியல் துன்புறுத்தல் பண்ணப்பட்டு இறந்துருக்காங்க. அதுக்குமே வந்து முதல்வர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வரல. ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஃபியூஸ் கேரியரை வந்து யாரோ 2 பேர் பிடிங்கிட்டு போற மாதிரி. சரி, நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சிகள் பிளான் பண்ணி இந்த ஃபியூஸ் கேரியரை பிடுங்கி உங்களோட ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்த நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிது. அந்த ஃபியூஸ் கேரியர் பிடுங்கணும்னு அரெஸ்ட் பண்ணீங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்கல்ல, இதை யார் வந்து உங்களை இந்த ஃபியூஸ் கேரியர் வந்து எடுக்க சொன்னா அப்படின்னு வாக்குமூலம் வாங்கி அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. மக்களுக்கு பொது வெளியில் நீங்கள் நியூஸ் சேனல் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் நம்பியிருப்பாங்கல்ல. அதாவது ஃபியூஸ் கேரியர் கொடுங்கிறது பகல்ல, ஆனால் கரண்ட் போகிறது ராத்திரி. சென்னையில் ஃபியூஸ் கேரியர் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் கரண்ட் போயிட்டு இருக்கு. இதை பற்றி கேட்டால் இவருக்கு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு தான் நீங்கள் டைம் கொடுப்பீங்க? எங்கள் அண்ணன் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவர் இப்போ தான் புதுசு, ஒரு விஷயத்தை இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு டைம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊழல் அதிகமாக இருக்குது, இங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப தவறாக இருக்கிறாங்க, இவங்களை வந்து மாற்றணும், அந்த விஷயத்துக்கு டைம் கொடுப்பாங்க. ஊரக உள்ளாட்சித்துறை, இந்த சாலை வளர்ச்சி, பாலம் கட்டுறது, போக்குவரத்து துறையில் இருக்கிற பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டைம் கொடுப்பாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிற பிரச்சனை, நகர்ப்புறங்களில் இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் இமீடியட்டாக சரி பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் வந்து கால அவகாசம் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில் எல்லாருமே ஊழல் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த துறையவே நான் கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும் அப்படின்னா 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. லஞ்சம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குங்க. இதுக்கு கால அவகாசம் கொடுக்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கும். ஆனால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கும் மக்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வு காண்றதுக்கு கால அவகாசம் கொடுக்கவே முடியாது. எல்லாரும் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, அவர் ஆட்சிக்கு வந்தது உங்க யாருக்குமே பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நேற்று வந்து நம்ம நிதி அறிக்கை, வெள்ளை அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம நிதி அமைச்சர் அவர் வந்து அந்த வெள்ளை அறிக்கையை வந்து படிக்கிறாரு. மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது.
முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. கட்சியோட பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம். ஆனால் தமிழ் வாசிக்கு தெரியல. இதை தான் நம்ம கேட்குறோம். உங்கள் கட்சியில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களால் சரி பண்ண முடியாமல் உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்து நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன சரி பண்ண போகிறீங்க? அதற்கான முயற்சியாவது எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவுமே வந்து எந்த இடத்துலையும் நமக்கு அதற்கான அறிகுறியே தெரியல. இப்போ இந்த பாலியல் பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே ஒரு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனை. இவங்க ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும், இவங்க ஆட்சிக்கு வரலைன்னா இது நடக்காது அப்படின்னு கிடையாது. யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்க தான் செய்யும். அதை சரி பண்ணுறதுக்கு இமீடியட்டாக ஒரு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எப்படி ஆட்சி பண்ணுறாங்க, அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் உங்களை பாராட்ட தான் செய்வாங்க. எல்லாருமே வந்து எல்லா நேரத்துலையும் குறை சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல நினச்ச கருத்து, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கும் மக்கள் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் 6 மாதம் டைம் வந்து யாருமே கொடுக்க முடியாது. உங்கள் நிர்வாகத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு 6 மாதமோ 1 வருஷமோ டைம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன்.